Next, previous video நம்ம the three stages of globalization அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன்று ஆர்ச்சர் குளோபலைசேஷன், நெக்ஸ்ட் ஒன் ப்ரோட்டோ குளோபலைசேஷன் அண்டு மாடர்ன் குளோபலைசேஷன். லாஸ்ட் நம்ம மாடர்ன் குளோபலைசேஷன் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த மாடர்ன் குளோபலைசேஷனுங்கிறது 19th to 20th century இன்பிட்வீன் பீரியடில் தான் இந்த மாடர்ன் குளோபலைசேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த மாடர்ன் குளோபலைசேஷன் டூ மெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா the globalization trade is a century as well as capital, investment and economy. So another globalization trade in 20th century so for the higher share of trade in the merchant production. A growth of trade to see services rise to production trade by the multinational ஃபிம்ங்கிற இந்த வார்த்தை லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மல்டிநேஷ்னல் ஃபிம் அப்படிங்கிறது அது ஒரு நிறுவனம், ஸோ ஒரு கம்பெனி. ஸோ அடிக்கடி இந்த வேர்டு வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த மாடர்ன் குளோபலைசேஷனுங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ஸோ 19th century witnessed advent of globalization approaching in modern form between the globalization in the 19th and 20th century. அப்போ 19th century 20th century in between தான் ஸோ இது அந்த குளோபலைசேஷன் மாடர்ன் குளோபலைசேஷனுங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தேர் ஆர் டூ மெயின் பாயிண்ட்ஸ் ஆர் தி global trade in this centuries as well as capital. ஸோ இந்த காலத்தில் ரெண்டு மிக முக்கியமான இந்த மாடர்ன் குளோபலைசேஷன் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேபிட்டல், இன்வெஸ்ட்மெண்ட், எக்கனாமி அப்படியே இருந்திருக்கு. ஸோ இப்போ மூலதனம், முதலீடு, பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த உலக வர்த்தகம் மாடர்னில் இருந்திருக்கு. அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதோடைய வளர்ச்சி 20th century இந்த ஹையர் ஷேர் ஆஃப் ட்ரேட் இன் தி மர்ச்சன்ட் ப்ரொடக்ஷன், உற்பத்தியில். ஸோ அப்போ குட்ஸஸை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல மிகப்பெரிய அந்த ஸோ ஷேர் இன்க்ரீஸ் ஆகி அதை வந்து பார்த்திங்கன்னா சவன் ஆகக்கூடிய ட்ரேட் இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு வளர்ச்சி இருந்திருக்கு. ஸோ இதனால தான் வந்து ஸோ மல்டிநேஷ்னல் ஃபிம் ஸ்டார்டட் த மல்டிநேஷ்னல் ஃபிம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அடுத்தது நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து ட்ரேட் இன் சவுத் இந்தியா ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவ் பார்க்க போகிறோம். ஸோ இது புக் பேக் இல்லைனாலும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு புக்கிங் கொஷின் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஓரளவு படிச்சு வச்சுருங்க. ட்ரேட் அண்ட் ட்ரேடர்ஸ் இன் சவுத் இந்தியா ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவ். ஸோ இப்போ தென்னிந்திய வரலாற்று பார்வையில் ட்ரேட் அண்டு ட்ரேடர்ஸ் வர்த்தகம் மற்றும் வியாபாரிகள் யார் யார் அப்படி இருக்காங்க. சவுத் இந்தியன் ட்ரேடர் கில்ஸ் வேர் ஃபார்ம்டு. கில்ஸ் அப்படின்னா குரூப்பு, குழுக்குன்னு பேர். அப்போ கில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப், குழு. ஃபார்ம்டு பை மெர்ச்சன்ட்ஸ், வியாபாரிகளால் ஃபார்ம்டு த guild in order to organize expanded their trading activities. The trade guild became a channels through with Indian culture and exported to other lands. ஸோ அப்போ இந்த சவுத் இந்தியாவிலேருந்து பார்க்கும்போது நிறையா வந்து சவுத் இந்தியாவுடைய கல்ச்சர்ஸு, எங்களுடைய மேட் பண்ண குட்ஸஸ் பார்த்திங்கன்னா செவரல் கண்ட்ரிஸ்லேயும் காணப்படுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லேருந்து இங்கே ட்ரேட் வந்த ஏன்ஷியன் பீரியடில். ஸோ அவங்களுடைய கல்ச்சர்ஸ் பண்பாட்டுக்கான எவிடன்ஸுகளும் கிடைக்கிது. ஃபஸ்ட்டு இந்த இயர்லி ட்ரேடர்ஸ் யாராவது. ஸோ ஃபஸ்ட் நமக்கு வந்து இயர்லி ட்ரேடர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த இயர் 1053 AD a கலிங்கா ட்ரேடர் ப்ராக்கெட்டில் மாடர்ன் ஒடிசா. ஸோ இப்போ இந்த கலிங்கா ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸோ ஏன்ஷியன் பீரியடில் இருந்திருக்கு. இன்றைக்கி நம்ம அதை வந்து ஒடிசான்னு சொல்கிறோம். ஸோ brought red colored stone decorative object for trade and also cotton textile to the
சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் இயர்லி டே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒடிஷாவில் தான் பேர். ஸோ ஒடிஷாவுக்கும் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நாடுகளுக்கிடையே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரேட் இருந்திருக்கு. அப்போ இது என்ன திங்ஸஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரெட் கலர்ட் ஸ்டோன், சிவப்பு வண்ண கற்களை பயன்படுத்தக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு காட்டன் டெக்ஸ்டைல் இருந்திருக்கு, அப்படி பட்டு. ஸோ இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி ட்ரேடர்ஸாக இருந்திருக்கு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ட்ரேடர்ஸ். This was due to the trading activity of various European companies which came to India during this period. They discovered new all sea routes. இது முக்கியம். யூரோப்பியன் ட்ரேடர்ஸை டிஸ்கவர் a new all sea routes from Europe to India. To the wake up of this Cape of Good Hope by Vasco da Gama had to for reaching the repercussion for the civilized world. ஸோ யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் லோயர் கிளாஸ்லேயே ஆல்ரெடி நான் அதை டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்கவரி ஆஃப் நியூ ஆல் சீ ரூட், அனைத்து வகை கடல் வழி பயணத்துக்கும் மெயின் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் தான். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா வாஸ்கோ ட காமா. ஸோ வாஸ்கோ ட காமா ரீச்சிங் தி கேலிக்கட் சேர்ந்தாங்க. ஸோ இதன் வழியாக அந்த ஃபஸ்ட்டு அவங்க எதை ரீச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்கோ ட காமா பார்த்தீங்கன்னா அந்த கேப் ஆஃப் குட் ஹோப்பை கடந்து அதுக்கப்புறம் தான் வராங்க. ஸோ இந்த ஒரு டிஸ்கவரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சிவலைஸ்டு வேர்ல்டு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ரெப்ளிகேஷன் அப்படிங்கிற விளைவுகளை ஏற்படுத்துது. இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் டே இருக்கக்கூடிய சிவலைஸ் நாகரிக வளர்ச்சி இந்த அனைத்து நாடுகளுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல்வேறு தாக்கங்கள் ஏற்படுறதுக்கு காரணம். ஸோ அன்னைக்கு இந்த யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் டிஸ்கவர் தி ஆல் சீ ரூட்ஸை கண்டுபிடிச்சதுனால. ஸோ த ஃபஸ்ட்டு யூரோப்பியன் ட்ரேடர்ஸில் ஃபஸ்ட் யாருன்னா போர்ச்சுகீஸ். ஸோ த போர்ச்சுகீஸ் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் வாஸ்கோ ட காமா லேண்டட் அட் கேலிக்கட் மே 1498. ஸோ அண்டர்லைன் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா இது முக்கியமானது. ஸோ கண்டிப்பாக இந்த புக் இன் ஆர் புக் பேக் 1 மார்க். ஸோ த கேலிக்கட் மே 1498. ஸோ ப்ராஃபிட் ஆஃப் குட்ஸ் இஸ் brought by Vasco da Gama to Portugal were the 60 times cost of the entire expedition to India. The second trip of Vasco da Gama, the expedition in India in 1502. வாஸ்கோ ட காமா செகண்ட் டைம் இந்தியாவுக்கு வந்தது 1502. ஃபஸ்ட்டு வந்து மே 1498. ஸோ அண்டர்லைன் பண்ணுங்க. செகண்ட் டைம் போர்ச்சுகீஸ் வாஸ்கோ ட காமா இப்போ வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1502. led to the establishment of trading session at Calicut, Cochin, Kannanur. The Cochin was early capital of Portuguese in India. கேட்பாங்க கொச்சின்ஸ். ஸோ விச் இஸ் த இயர்லி கேபிட்டல் ஆஃப் போர்ச்சுகீஸ் அப்படின்னா கொச்சின். இதுதான் அப்போ போர்ச்சுகீஸில் ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவை ரீச் பண்ணது வாஸ்கோ ட காமா. ஸோ எங்கே என்ன அப்படின்னா கேலிக்கட்டில் 1498 என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ரீச் ஆகியிருக்காங்க. ஒவ்வொரு டைம் வரும்போது பார்த்திங்கன்னா ஸோ இந்தியாவை சுற்றி பார்க்குறத விட இந்தியாவை வந்து ஒரு 16 டைம் சுற்றி பார்க்குற ஒரு 60 நட சுற்றி பார்க்குறத விட எவ்வளோ செலவாகுதோ அதுமாரி ஒரு நட வர்றதுக்கு பல மடங்கு செல்வங்களுக்கு என்ன செய்கிறாங்க நிறையா இந்த இடத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய வெளிச்சத்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுமாரி ஒரு செகண்ட் டைம் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தே ஸ்டார்டட் த கேலிக்கட், கொச்சின், கண்ணனூர் அப்படிங்கிற ட்ரேடிங் சென்டர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி அதில் அவங்களுடைய இயர்லி கேபிட்டலாக எது இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொச்சின் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு டச்சு. ஸோ டச் இதை undertook for several wages from 1596 and formed by Dutch East Indian Company. So 1602. In 1605, the Admiral van der Hagen
Admiral van der Hagen established a Dutch factory in மசூலிப்பட்டினம். நெக்ஸ்ட் அடுத்து போர்ச்சுகீஸில் பார்த்தீங்கன்னா டச் போகிறாங்க. ஸோ டச் வந்து அவங்க ஸ்டார்டட் த கதை பயணத்தை தெரியும் உங்களுக்கு. ஸோ த வாய்ஜஸ் யூஸ் பண்ணி 1596 வராங்க. அப்புறம் 1602 1605 அட்மிரல் வேண்டர் ஹெகன் அப்படிங்கிற எஸ்டாப்ளிஷ் டச் ஃபேக்ட்ரி மசூலிப்பட்டினம் அண்டு பெட்டபாலி, அதான் நிசாம்பட்டினம் பேர், தேவனப்பட்டினம். ஸோ இங்கே ஏற்படுத்துகிறாங்க. அண்ட் 1610 upon the negotiating with the king of சந்திரகிரியோட ஒரு பேச்சுவார்த்தை துறைப்போட founded the another factory in Pulicat. So other commodities were exported by Dutch were indigo, Bengal raw silk. ஸோ அப்போ எக்ஸ்போர்ட்டட் பை டச் வேர் இண்டிகோ, இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்டிவேஷனில் இண்டிகோ அண்டு பெங்கால் ரா சில்க்ஸ். ஸோ த புலிக்கெட் வாஸ் அ ஹெட் குவார்டர் ஆஃப் தி டச் இன் இந்தியா. அப்போ போர்ச்சுகீஸ் ஆல்ரெடி பார்த்தோம். போர்ச்சுகீஸோடைய ஹெட் குவார்ட்டர் என்ன, ஏர்லி ஹெட் குவார்ட்டரு கொச்சின். ஸோ டச்சோடைய கேபிட்டல் என்ன இருந்திருக்கு அப்படின்னா புலிக்கெட் இருந்தது. த புலிக்கெட் வாஸ் த ஹெட் குவார்டர் ஆஃப் டச்சு. முக்கியமான புக்கின் அது புக் பேக் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு த பிரிட்டிஷ் பார்க்கணும். and 31st December 1600. Yeah. ஸோ இவங்க and 31st December 1600 the Queen Elizabeth granted the charter to the East Indian Company and South Eastern Coast. The English established at Masulipatinam in 1611 and near in Pulicat in 1626. The Sultana Golconda granted to English the Golden Fireman. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, ரிப்பீட்டட் கொஷினு. The golden fireman in 1632 by which the allowed by the trade freely their kingdom ports. ஸோ அப்போ இந்தியாவில் பண்ணியிருக்கக்கூடிய சுல்தானா கோல்குண்டா அவளை வழங்கப்பட்ட அனுமதி கூட இந்தியாவில் வந்து நிறைய ட்ரேடிங் சென்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அவர் வந்து இந்த சுல்தானா கோல்குண்டா என்ன சொல்கிறாரு, இங்கிலீஷ் கோல்டன் ஃபயர்மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 1632 by which they were allowed to trade freely their kingdom ports. ஸோ இது வரைக்கும் சில ஸ்ட்ரிக்டஸில் பாலிசியை என்ன தான் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய வருகைகளை இந்தளவுக்கு வர்ணிக்கிறாங்க. ஸோ இன் 1639 built for fortified factories மெட்ராஸ் which known for Fort of Saint George. அன்லைன் பண்ண முக்கியமான இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்கக்கூடியது புக்கின் புக் பேக். ஸோ இப்போ கோல்டன் ஃபயர்மேன் அப்படிங்கிறது இங்கிலீஷ். ஸோ சுல்தானா கோல்கொண்டா தான் என்ன சொல்கிறார், இங்கிலீஷை கோல்டன் ஃபயர்மேன் சொல்கிறாங்க. ஸோ அதேமாரி ஃபேக்ட்ரிஸ் they built a factory in Madras first factory known for the Fort Saint George. இன்றைக்கி அட் ப்ரெசண்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ரேடியம் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ டிஸ்பிளேஸ் த மசூலிப்பட்டினம் அண்ட் ஹெட் குவார்டர் ஆஃப் இங்கிலீஷ் செட்டில்மெண்ட் ஃபார் தி கொரமண்டல் கோஸ்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம ஜியாகிரஃபிலே பார்த்துருக்கோம். கொரமண்டல் கோஸ்ட், கொரமண்டல் கடற்கரை வரும் பார்த்திங்கன்னா மசூலிப்பட்டினம். ஸோ இந்த பிரிட்டிஷ் அப்படிங்கிறவங்க 31st December 1600 குவீன் எலிசபெத்துங்கிறவுடைய குவீன் எலிசபெத்துடைய அவங்க பரிந்துரையின் அடிப்படையில் அவங்க இங்கிலீஷ் ஈஸ்டர்ன் கம்பெனியை வந்து மசூலிப்பட்டினத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஸோ இந்தியாவில் வந்து சுல்தானா கோல்கொண்டா அவருடைய ஒத்துழைப்பு வராங்க. ஸோ சுல்தானா கோல்கொண்டாங்கிறவங்க
இங்கிலீஷ் வந்து கோல்டன் ஃபயர்மேன் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் த ஃபஸ்ட் ஃபேக்ட்ரி மெட்ராஸில் வந்து சைன் சார்ஜ் ஃபோர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபேக்ட்ரி எடுத்துகிட்டோம் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹெட் குவார்ட்டராகவும் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா த டேனிஷ் ஃபார்ம் த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அரைவ் இந்தியா 1616 தான் வராங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு போர்ச்சுகீஸரும் இந்த இதில் ஃபஸ்ட்டு அவங்க கேம் டு இந்தியாவுக்கு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ட்ரேடிங் சென்டர்ஸ் என்ன, உங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன, இது வந்து 3 முக்கியம் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ 1660 டேனிஷு த டேனிஷ் செட்டில்மெண்ட் வேர் எஸ்டாப்ளிஷ்ட் ட்ரங்குபார் அட் ப்ரெசன்ட் நியர்பை நம்ம வந்து நம்முடைய மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் கூடிய ட்ரங்குபார் தரங்கம்பாடி பூமுகர் அதனால் இது முக்கியமானது. அதே போல் பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடி. ஸோ இன் 1620 த வெச் ஹெட் குவார்ட்டர் ஆஃப் தி டேனிஷோட ஹெட் குவார்ட்டராக இருந்திருக்கு. த ஃபெயிலட் ஸ்ட்ரென்தன் தம்செல் இருந்தாலும் உங்களுடைய வலிமை குறைஞ்ச பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா த 1845 த ஃபோர்ஸ் டு ஷெல் ஆல் தேர் இந்தியன் செட்டில்மெண்ட் டு த பிரிட்டிஷ். என்ன செஞ்சுட்டாங்க, அனைத்தையும் இவங்க என்னென்னலாம் இந்தியாவில் வந்து எங்கெங்கெல்லாம் ட்ரேடிங் சென்டர்ஸ் இருந்தோ எல்லாத்தையும் பிரிட்டிஷ்கிட்ட கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி இன் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1668 by obtaining permission from the சுல்தானா கோல்கொண்டா. எப்படி நெக்ஸ்ட் இவங்களும் ஃப்ரெஞ்சுடைய துறையோடு என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மூன்றாவுடைய பர்மிஷனோட த ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி 1668 வராங்க. 1693 த டச் கேப்சர்டு பாண்டிச்சேரி. ஸோ இப்போ பாண்டிச்சேரியை 1693 கேப்சர் பண்ணிடுறாங்க. திரும்பி அதை ரீகேப்சர்ட் பை ஃப்ரெஞ்சு ரீகேப்சர் பண்ணிடுறாங்க. 1701 த பாண்டிச்சேரி வாஸ் ஹெட் குவார்ட்டர் ஆஃப் தி ஃப்ரெஞ்சு. பாண்டிச்சேரி ஹெட் குவார்ட்டர். அப்போ ஃப்ரெஞ்சு ஃபேக்ட்ரி எப்போ இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1668. ஸோ என்னுடைய ஹெட் குவார்ட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி. ஃப்ரெஞ்சோடைய ஹெட் குவார்ட்டர் என்னென்னா பாண்டிச்சேரி. ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புக் பேக்கில் இருக்கும், அப்படி இல்லை புக்கின் கொஷின்ஸ் கூட இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம இப்போ தேர்டர்ஸ் இன் சவுத் இந்தியா ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மட்டும் குளோபலைசேஷன் இன் இந்தியா வந்து உலகமயமாக்கல் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது பார்க்க முக்கியமானது குளோபலைசேஷன் இந்தியா. ஸோ இப்போ இந்த குளோபலைசேஷன் இந்தியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியா இஸ் எ பீரியட் ஆஃப்டர் 1980-81 வாஸ் டு மார்க்டு a severe balance of payment difficulties. ஸோ இப்போ வந்து சிவியர் பேலன்ஸ்னால் தெரியுது உங்களுக்கு, பேலன்ஸ்னால் நிலையான. அப்போ சிவியர் பேலன்ஸ் பேமெண்ட் டிஃபிகல்ட்டிஸ். அப்போ இந்தியா வந்து பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய குழப்பங்களில் இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா மெயின்லி டியூ டு ஹை ஆயில் ப்ரைஸ். ஓகே, அப்போ ஆயில் ப்ரைஸ் இப்போ என்னென்னா வந்து இருந்திருக்கு, பெட்ரோலியம் டீசல் நம்மளுக்கு தேவையான ஆயில் ப்ரைஸ் எல்லாமே அப்போ பார்த்திங்கன்னா விலை உயர்ந்துருச்சு. ஏன் உயர்ந்தது அப்படின்னா அப்போ வார், த கல்ஃப் வார், வளைகுடா நாடுகள்லாம் போர் நடக்குது. அண்டு ஹாஸ்டிலிட்டிஸ் இன் தி வெஸ்ட் ஏஷியா, மேற்காசிய நாடுகள்லேயும் பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான குழப்பங்கள் ஏற்பட்டு 1990 to 91 இந்த காலகட்டங்கள். ஸோ when the new government took over the June 1991, ஸோ இந்த காலகட்டங்களில் அடுத்து ஒரு நியூ அரசாங்கத்தை இந்தியாவில் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ took over this June 1991, the India had unprecedented balance of payment crisis. இது வரைக்கும் எதிர்பாராத நிலையில் புது கவர்மெண்ட் வந்துமே பார்த்திங்கன்னா ஸோ என்ன நடக்குது அப்படின்னா இந்த பேமெண்ட் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுது. த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் அப்படிங்கிறது இருக்குது. வித் டவுன்கிரேடிங் ஃபார் இந்தியா கிரெடிட் ரேட்டிங் பை சம் இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ். ஸோ இந்தியா வந்து கடன் வழங்குறதா இருக்கட்டும், கொடுக்குறதா இருக்கட்டும்,
ஸோ அதில் பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ், பண இழப்பு உலக நாடுகளிடையே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைனால இந்தியா வந்து பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா பண இழப்பு. ஸோ வேர் ஹெவிலி ஃப்ளைட் ஆஃப் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய மூலதனங்கிறது பார்த்திங்கன்னா அதிகப்படியாக நிறையா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே சொன்னடையுது. ஸோ சின்ஸ் த இந்தியா லாஸ் த கிரெடிட் ஒர்த்தினஸ் இன் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ், த கவர்மெண்ட் மார்டேஜ், முக்கியமான வார்த்தை, மார்டேஜ் ஃபார் 40 ஃபார் கோல்டன் டு பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, வேறு வழி இல்லை. ஸோ இந்த சூழ்நிலை தான் இந்தியா என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் அப்படிங்கிற சரி பண்ணிட்டு இருக்காங்க. வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 40 டன்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கோல்டு என்ன செய்கிறாங்க, மார்டேஜ் அடகு வைக்கிறாங்க. எங்கன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, இங்கிலாந்துடைய ஸோ பேங்க் ஆஃப் இங்கிலாந்தில் வச்சுடுறாங்க. அண்டர் திஸ் சர்க்கம்ஸ்டன்சி த கவர்மெண்ட் 1991-92 presented to budget to July 1991 the serious policy changes with the underlying globalization, liberalization and privatization. ஸோ இந்த சூழ்நிலையை சரியாக மாற்றணும், ஸோ இந்தியா வந்து ஒரு டெவலப் கொடுக்கணும், அந்த ப்ராப்ளத்தில் வந்து சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ இந்த 40 டன் கோல்டை வந்து அடமானம் வச்சு ஸோ 1991-92 ஸோ என்ன செய்கிறாங்க அப்படின்னு ஏற்படுத்துகிறாங்க. ஸோ 1991 என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பட்ஜெட் தாக்கல் அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்க. அதில் the globalization, liberalization, privatization, this has came to the called the Indian new economic policy. இதுதான் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவுடைய ஒரு புதிய கொள்கைன்னு சொல்கிறாங்க, கேட்பாங்க. ஸோ இந்த குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷனுங்கிறது this has came to be called the Indian new economic policy. This policy were strengthened with the signed by Tangle draft 1994, தங்கள் வரையறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்தியா வந்து குளோபலைசேஷனில் வந்து இப்போ உலக நாடுகளோட வங்கி அப்படின்னு 1991 தான் இந்த குளோபலைசேஷன் ட்ரெண்டில் உருவாகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இங்கே இல்லை. ஸோ இது முக்கியமானது. ஸோ இப்போ ஸோ 1980 81 வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பேமெண்ட் டிஃபிகல்ட்டிஸ் இருந்திருக்கு. இதனால் ஏற்பட்டது ஆயில் ப்ரைஸஸ் அண்ட் கல்ஃப் வார், ஆயில் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆனதாலும் கல்ஃப் வார் அதிகமாக வரணுன்றதுனால இந்த பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அப்புறம் ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது 1991, பட் அதை சால்வ் பண்ண முடியல. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி, உலக அளவோடு இருக்கக்கூடிய அது இந்த கிரெடிட் ஆர் டெபிட்டட் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப வந்து என்ன அப்படின்னா ஹெவி ஃப்ளைட் வீச்சடைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதெல்லாம் இந்தியா என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 40 டன் கோல்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்தில் வந்து மார்டேஜ் பண்ணுறாங்க, அடவு வைக்கிறாங்க. அடவு வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஸோ 1991-92 நீங்கள் ஒரு நியூ பட்ஜெட்ஸை டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா 1991 ஜூலை 1991 இந்த பாலிசி சேஞ்சஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பாலிசி பார்த்திங்கன்னா குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், உலகமயமாக்கல், தனியார்மயமாக்கல், தரளமயமாக்கல் இன்க்ரீஸ் பண்ணி, ஸோ இதுதான் இந்தியாவுடைய நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க. நியூ எக்கனாமிக் பாலிசி. ஸோ இந்த பாலிசி வேறு அதர்வைஸ் கால்டு இல்லை அதர்வைஸ் நோன் அஸ் டங்கல் டிராஃப்ட் 1994. The reforms of adapt to the globalization, நியூ எக்கனாமிக் பாலிசி உடைய மிக முக்கியமான இது ஒரு ஒன் ஆஃப் த 2 மார்க்ஸ் என்ன கூடாது. குளோபலைசேஷன் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அபாலிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லைசனிங் எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ இண்டஸ்ட்ரி, சில இண்டஸ்ட்ரியை எக்ஸப்ட் ஃபியூ இண்டஸ்ட்ரியை தவிர்த்து பாக்கி லைசன்ஸு குறைக்குது, அபாலிஷ் நீக்கணும். அடுத்து ரிடக்ஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ரிசர்வ் த பப்ளிக் செக்டர், பொதுத்துறை நிறுவனம் சொல்லக்கூடியது அது என்ன செய்யணும் அப்படின்னா அதிகப்படியாக இருக்கிறது குறைக்கணும். ரிடக்ஷன்னா குறைத்தல், அபாலிஷனா நீக்கல். அடுத்து ஃபிக்ஸ்டேஷன் ஃபார் ரியலிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரேட் ருபீஸ் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்போர்ட் இந்தியன் குட்ஸஸ், இந்தியாவுடைய ஏற்றுமதிகள் ஃபிக்ஸ்டான ஒரு வரியை நியமிக்கிறது பணத்தை, இந்தியாவுடைய ஏற்றுமதி பொருள் இதுதான் அப்படிங்கிற மாரி.
The foreign private sector be marketing rupees convertible and trade. So current accounted for the reducing for import duties. ஸோ அதுமாரி ஃபாரின்லேருந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து நம்ம வந்து இன்வைட் பண்ணுவோம். அதனால் இன்வைட் பண்ணுறதுனால நம்மளுக்கு நாட்டில் நிறைய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேட் வந்து டெவலப் ஆகும். அதனால் நிறைய இன்கம் கிடைக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இம்போர்ட் டியூட்டிஸ் இறக்குமதி வரியை குறைக்கிறாங்க, ரெடியூஸ் பண்ணுறாங்க, ரெடியூஸ் தி இம்போர்ட் டியூட்டிஸ். அடுத்தது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சிங் ரெகுலேஷன்ஸ் வேர் சூட்டபிளி அமெண்ட்மெண்ட். ஸோ நாட்டுக்கு தகுந்தப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அண்ட் எக்கனாமிக்கல் பேஸ்டு பார்த்திங்கன்னா ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஒரு ஸ்டாண்டர்டாக சூட்டபுளாக அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அண்டு ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ எஸ்எல்ஆர் வாஸ் டு ரெடியூஸ் தி இன்க்ரீஸிங் லெண்டிங் பை ஆர்பிஐ. ஸோ அதுமாரி பார்த்திங்கன்னா அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மும்பையில் இருக்குது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன் மும்பை. ஸோ அதன் மூலியம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ நம்ம டெபிட் ஒரு கிரெடிட் பணத்தை வந்து கொடுக்குறது சில என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து அதோடைய ரிஃபார்ம்ஸ். ஸோ அப்போ இந்தியாவுடைய குளோபலைசேஷன் என்ன, ஸோ அதோடைய ரிஃபார்ம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்.